இது சாக்லேட் பாய், ரக்கட் பாய்ன்னுலாம் இந்த ஜென்சி பீப்பிள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பொண்ணுங்க மோஸ்ட்லி எல்லாரும் இல்ல, ஒரு சிலவங்க இந்த சாக்லேட் பாய்ஸ சூஸ் பண்ண மாட்டாங்க. ரக்கட் பாய்ஸ்லாம் செம்மையா இருப்பாங்க. ஈஸியா மெயின்டெயின் பண்ணி, மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருவாங்க அப்படின்றது தான் ஒரு ஜட்ஜ்மென்டலா இருந்துச்சு. ஆனா கேர்ல்ஸ் எப்பவுமே இது எதுவுமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எத தெரியுமா நோட்டீஸ் பண்ணுவாங்க? நீ இன்செக்யூரா, இம்பல்சிவா, இன்ஸ்டேபிளா, வீக்கா இது எதுவுமே இல்லாம இருக்கியா? அப்படின்றத தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்க மோஸ்ட்லி அவங்களுக்கே தெரியாம சப்கான்ஷியஸா பசங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. எப்படி தெரியுமா? உங்க மெசேஜ சீன்ல விடுறது. அவங்க பிஸியா தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிஸியா காமிச்சுக்கிறது. உங்களோட பொசசிவ்னெஸ்ஸ தூண்டி விட்டு உங்களோட ரியாக்ஷன பாக்குறது. மோஸ்ட்லி இதுல சோகம் என்னன்னா, இந்த சாக்லேட் பசங்க இதுலலாம் ஃபெயில் ஆயிருவாங்க. அது லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்க பசங்கலாம் டபுள் டெக்ஸ்ட் பண்றது, அழுது, புலம்பி, கால் பண்ணி, என்ன விட்டு போயிறாத இப்படிலாம் பேசி ஒரு மாரி சிச்சுவேஷன வொர்ஸ் பண்ணிருவாங்க. ஆனா இதே வந்து ரக்கர் பாய்ஸ் வந்து ஈஸியா எப்படி தெரியுமா மேனேஜ் பண்ணிருவாங்க? அவங்க அவங்களோட ஈகோக்கு ஃபீட் பண்றதுக்காகவே, இது எதுவுமே நடக்காத மாரி, ஹர்ட் ஆகாத மாரி வெளிய ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுக்குவாங்க ஸ்ட்ராங்கா. இப்படி யாருமே உங்கள வந்து ஈகோக்கு ஃபீட் பண்ணி டாக்ஸிக்கா இருங்கன்னு சொல்லல. பட் பொண்ணுங்க என்னதான் சின்ன சின்னதா பண்ணாலுமே, பெருசா ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே, உங்களாலயும் ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும்னு தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க.